மாநில உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைக்கென்று இருக்கக்கூடிய நதிகளில் முக்கியமான ஒரு நதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆற்றின் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இன்னும் சொல்லணும்னு சொன்னா வட சென்னையை பொறுத்தவரை அனல் மின் நிலையங்களும் ரசாயன இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றிலிருந்து வரப்படுகின்ற கழிவுகள் தொடர்ச்சியாக அந்த கொசஸ்தலை ஆற்றில் கலக்கப்படுவதனால் மீன்கள் செத்து மிதப்பது என்பது இது என்றோ முதல் முறை அல்ல, பல முறை இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஆசிய வங்கிகளிலிருந்து நிதி பெற்று அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் திருப்புகழ் கமிட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆய்வறிக்கையில் இது குறித்து இதற்கும் தேவையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேப்பர்ல தான் வந்தது, திருப்புகழ் கமிட்டி ஆய்வு வரலன்னாரு. ஆனா திருப்புகழ் அவர்கள் நேரடியாகவே வந்து கொடுத்ததாக எங்களுக்கு தகவல் சொல்கிறார். இன்றைக்கும் வேண்டுமானாலும் அவர்கிட்ட மரியாதைக்குரிய IAS அதிகாரி திருப்புகழ் அவரிடம் அறிக்கைகள் கையில் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் நேராக தான் வந்து அமைச்சரிடமே அந்த திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தேன் என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் சொன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அமோனியா கசிவு, அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டதுதான். எனவே நம்முடைய சுற்றுச்சூழல் துறை என்பது உடனடியாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து சுற்றுச்சூழல் மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏன்னா இதை இப்ப விட்டோம்னா அடுத்தது பழவேற்காடு ஏரி என்பது ஒரு காலத்துல இறால், நண்டு எல்லாம் வந்து மிக அதிகமான வளம் இருந்த ஏரியாக இருந்து கொண்டிருக்கிறது. மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அரசு மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிவோடு பரிசீலனை செய்து, கனிவோடுன்றதை விட கடுமையாக பரிசீலனை செய்து கவனத்துடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கழிமுக பகுதிகள் என்பது இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகள். அது பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, அதை நம்பி பல்வேறு உயிரினங்கள், பல பறவைகள், பல குடும்பங்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியிலே அந்த வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு பல்வேறு காரணங்களாலே மாசுபடக்கூடிய நிலை வருகிறது. அதற்கு குறிப்பாக வடசென்னை பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், மணலி போன்றிருக்கக்கூடிய பகுதிகள், எண்ணூர் பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலை கழிவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே போல ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அங்கே பிரச்சனை வந்தபோது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அமைச்சராக இருந்த சகோதரர் மையநாதன் அவர்களை அழைத்துக் கொண்டு அங்கே நேரடியாக சென்று அவற்றை எல்லாம் ஆய்வு செய்து அந்த நிவாரணங்களை வழங்கினார்கள். இது ஒரு தொடர்கதையாகவே அந்த பகுதியிலே இருக்கிறது. அது பெருமளவிலே சூழலியல் கேடுபாடுகளை உருவாக்குவதோடும் அங்கே இப்போது மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய அளவிற்கு அது அங்கே நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் சூழல்நிலையை முற்றமாக கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அரசு அதற்கான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த கேடுபாடுகளில் இருந்து அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு சூழலியல் மண்டலமாக அதை உருவாக்கக்கூடிய வகையிலே அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகி கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பது குறித்து மீன்வளத்துறை ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். இந்த கொசுஸ்தலை ஆற்றை நம்பி நெடுக்குப்பம், தாழங்குப்பம், முகத்துவார குப்பம்,
எண்ணூர் குப்பம், சிவன்படை குப்பம் உட்பட்ட கிராமங்கள் இருந்து வருகின்றன. இந்த ஆற்றின் அருகே பல தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இது குறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் கவலையை கருத்தில் கொண்டு ஆற்றின் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்றும், இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மீன்வளத்துறை இணைந்து ஆற்றின் அருகே உள்ள தொழிற்சாலை கழிவுகளை கண்காணித்து மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போன ஞாயிறு அன்று ஒரு 7:30 மணிக்கு திருவொற்றியூர் எம்எல்ஏ எனக்கு தொலைபேசி வாயிலாக அன்னைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொசஸ்தலை ஆறில் நிறையா மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னன்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்கே ஏற்கனவே இருக்குது. மணாலி என்னோட முக்கியமாக ஆலைகளை கண்காணிக்கணும்னா மேற்கன்ற அமைப்பு மாசுக்கட்டு வாரியம் இதில் செயல்படுது. அவனோட உடனே நான் அறிவுறுத்தல் மேல 8 மணிக்கே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கிளம்பி போனதில் நிறைய மீன்கள் செத்து கிடந்தது. அதில் முக்கியமாக 5 பகுதியில் அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் பக்கிங்ஹாம் கெனாலும் கொஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்தில், அப்புறம் கொஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அதுக்கிட்ட, அப்புறம் NCTPS கூலிங் வாட்டர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதில் அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா, 2 இடங்கள்ல முக்கியமாக மீன் செத்து கிடந்த இடத்துலையும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது. மெயினாக இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டிசால்ட் ஆக்சிஜன். அது 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த 2 இடங்கள்லையுமே 2 இருந்தது. முக்கியமாக நிறைய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினாக அந்த டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அப்போ நம்ம சுற்றி உள்ள ஃபேக்ட்ரியில் கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூரில் எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க மாசுபாடு கட்டுப்பாடு சார்பாக. அப்படி பார்க்கும் போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. அப்போ நிறையா விஷயத்தில் நம்ம ஹேண்ட் மீட்டர் வச்சு நிறைய இடத்துங்களில் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது டெம்பரேச்சருமே நார்மலாக தண்ணிகள் இருந்து உடனே அந்த இறந்த மீன்களை நம்ம ஆய்வுக்காக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்னையில் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அவங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதே அதில் பார்த்தீங்கன்னா 2150 கிலோ மீன்கள் இறந்துருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போட சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்சிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்கின்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். இதில் 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயின்ட் கமிட்டி, அதாவது இது முழுமையாக விசாரிக்கின்றக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயின்ட் டைரக்டர், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டோட ஜாயின்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர், அப்புறம் எங்கள் மாசு கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இவங்க 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம நம்ம முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமே இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்ட உடனே தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காம எது விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்கள்ல இன்னும் அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது
விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். என கடந்த காலத்தில் எண்ணெய் பத்தி சொன்னோம். எண்ணெய் எல்லாம் நம்ம வாளியில தான் எடுத்து வெளியில ஊத்திக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் அந்த எண்ணெய் கசிவுகள் எல்லாம் பண்ணும்போது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறைய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அந்த ஹேண்ட் மீட்டரை வச்சு சில விஷயங்களை பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டர்ல 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம். அதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சிவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்ஸிமம் ஒருவேளை அந்த நான் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தமிழ்நாடு அரசு எங்களோட அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்டரியா இருக்கட்டும் நிறுவனமா இருக்கட்டும் தப்பு பண்ணா கண்டிப்பா நாங்கள் விட மாட்டோம். நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையா ஆய்வு சேர்ந்து, அதாவது டைனிங் யூனிட்டா இருக்கட்டும் நிறைய இடத்துங்கள்ல ஆத்திர இருக்கக்கூடிய எந்த நிறுவனமா இருக்கட்டும் பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அதனால இதுல வந்து நாங்க முக்கியமா மணலி எண்ணூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் வந்து சரியா செயல்படுத்தப்படல. அதுக்கு சரி பண்றதுக்கு நாங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனால தான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் கலந்ததா நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவினால தான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் டெக்னிக்கல் டீம் வச்சு சொல்லி நான் ஓரளவு அதை விஷயத்த சொல்றோம். மற்றபடி ஃபேக்டரியில கழிவு மேக்ஸிமம் கிடக்கலன்றதான் எங்களோட அறிக்கைன்றதை